வணக்கம். ஆன்மீக செய்திகள். ஆந்திராவில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்த பிரதமர் மோடி கர்னூல் வந்தடைந்தார். பின்னர் ஸ்ரீசைலத்தில் உள்ள மல்லிகார்ஜுன கோவில் நந்தி மண்டபத்தில் இருந்து கங்காதர மண்டபம் வரை சுமார் 8000 சிவசேவகர் காவி உடைகள் நின்று ஹரஹர மகாதேவக என்று கோஷமிட்டு பிரதமருக்கு பூரணகும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. முதலில் கொடிமரத்தை வணங்கிய பிரதமர் மூலவர் மல்லிகார்ஜுன சுவாமியை தரிசித்தார். ஜோதிர் லிங்கத்திற்கு ருத்ராபிஷேகம், பில்வார்ச்சனை, புஷ்பார்ச்சனை, மகா மங்கள ஆர்த்தி, மந்திர புஷ்பம் ஆகியவை செய்து வழிபட்டார். அர்ச்சகர்கள் சுவாமியின் பிரசாதங்களை பிரதமருக்கு வழங்கினர். சரஸ்வதி நதியின் உள்புறத்தில் உள்ள புகழ்பெற்ற மல்லிகா குண்டத்தில் உள்ள ஸ்ரீ சுவாமியின் கற்பாலய சிகரத்தை தரிசனம் செய்தார். அதன்பின் பிரம்மராம்பா அம்மன் முக மண்டபத்தில் ஆதி சங்கராச்சாரியரால் நிறுவப்பட்ட ஸ்ரீ சக்கரத்தை பிரதமர் ஆரத்தி எடுத்து வழிபட்டார். இந்த நிகழ்வின் போது முதல்வர் சந்திரபாபு நாயுடு மற்றும் துணை முதல்வர் பவன் கல்யாண் ஆகியோர் உடனிருந்தனர். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ காரியம் சுந்தரேச ஐயர் தலைமையில் உண்டியல் எனும் பணி நடைபெற்றது. பக்தர்களால் வழங்கப்பட்ட உண்டியல் தொகை ரூபாய் 53,41,982 மற்றும் தங்கம் 248.850 கிராம், வெள்ளி 777.700 கிராம் ஆகியவை உண்டியலில் இருந்தது. இதில் ஆலய மணிக்காரர் ராஜலட்சுமி, இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் கார்த்திகேயன், ஆய்வாளர் அலமேலு, ஆலய ஊழியர் பக்தி நாராயணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பந்தலபுரம் மகாராஜா குடும்பத்தினர் சபரிமலை மாளிகைபுரம் மேல் சாந்தியினராக வர இருக்கும் தங்களது வாரிசுகளை தேர்வு செய்து அதில் ஒருவரை குழுக்கள் மூலம் தீர்மானம் செய்வது வழக்கம். இந்த வருடம் மேல் சாந்தியினராக வருவதற்கு மகாராஜா குடும்பத்தினர் தனது இரு வாரிசுகளான காஷ்யப் வர்மா, மைதிலி கே வர்மா இவர்களை முறைப்படி அறிவித்திருந்தது. இவர்களில் ஒருவர் மட்டும் வரும் அக்டோபர் 18ஆம் தேதி குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்பட்டு அவரே மேல் சாந்தியராக்கப்படுவார். குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்படும் மேல் சாந்திகள் இந்த மண்டல மகர விளக்கு பூஜை காலம் துவங்கும் நவம்பர் 16ஆம் தேதி பொறுப்பேற்று ஓராண்டு சந்நிதிகளில் தங்கி பணியாற்றுவர். இன்று முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இதற்கிடையில் தூத்துக்குடி உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு நேற்றைய தினம் முதல் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் திருச்செந்தூரில் நேற்று இரவு 9 மணியளவில் தொடங்கிய மழை தற்போது வரை பெய்து வருகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மேற்கு கோபுர வாசல் படிக்கட்டுகள் வழியாக கோவிலுக்குள் புகுந்த மழைநீர் பிரகாரத்தில் தேங்கியுள்ளது. மேலும் கோவில் முன்புள்ள சண்முக விலாச மண்டபம் வழியாக கோவிலுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் கோவிலுக்கு தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் மிகுந்த சிரமத்தினை அடைந்து வருகின்றனர். மேலும் கோவில் முன்பு கடற்கரையின் இறங்கு படிக்கட்டு பகுதிகள் கடல் மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 4 நாட்கள் கர்நாடக மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். யாத்கீர், ராய்ச்சூர், பீதர், பல்லாரி கொப்பாள், கலபுரகி மாவட்டங்களுக்கு சென்று அங்கு நடக்கும் அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். விஜயநகராவுக்கு சென்று காலை வந்த மத்திய நிதியமைச்சர் சீதாராமன் ஹம்பியின் வரலாற்று பிரசித்தி பெற்ற விருபாசீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபட்டார். இவர் ஹம்பிக்கு வருவது இதுவே முதல் முறையாகும். கோவை அன்னூர் மன்னீஸ்வரர் கோவில் மிகவும் பழமையானது.
மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்ட பெருமையுடையது. இங்கே சிவபெருமான் மேற்கு நோக்கி வீற்றிருப்பதால் மேற்றலை தஞ்சாவூர் என்றும் தென்காலத்து என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் தேரோட்டம் நடைபெறும். பிரதோஷம், சிவராத்திரி நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து சிவனை தரிசித்து வருகின்றனர். இந்நிலையில் கோவிலுக்கு தங்கத்தேர் அமைக்க முடிவு செய்யப்பட்டு 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது. கும்பகோணத்தில் தங்கத்தேர் செய்யும் பணி வேகமாக நடைபெற்று வருகிறது. இப்பணியை நேற்று முன்தினம் அறங்காவலர் குழு தலைவர் நடராஜன், அறங்காவலர்கள் மணி, யசோதா, சங்கர் ஆகியோர் ஆய்வு செய்தனர். வருகின்ற மார்கழி மாதத்தில் தேர் அமைக்கும் பணி முடிந்து தேரோட்டம் நடைபெறும் என அறங்காவலர்கள் தெரிவித்தனர். பெரியநாயக்கன் பாளையம் அருகே ராமானுஜர் வருகை தந்த சிறப்பு பெற்ற பாலமலை ரங்கநாதர் கோவிலில் 48 நாட்கள் சித்தர் வேள்வி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன் நிறைவு விழா நேற்று மாலை சகசர கலச யாகம் பூர்ணாகதியுடன் முடிவுற்ற நிலையில் இன்று காலை 1008 கலச அபிஷேக ஆராதனை நடைபெற இருக்கிறது. இத்தகவலை கோவிலின் பரம்பரை அறங்காவலர் ஜெகதீசன் தெரிவித்தார். வாடிப்பட்டி பறவை முத்துநாயகி அம்மன் கோவில் புரட்டாசி திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக அம்மன் கொடிக்கு பூஜை செய்து வளாகத்தை சுற்றி வந்து கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. அதன் பின் சிறப்பு அபிஷேகம், தீபாராதனையை தொடர்ந்து பக்தர்கள் காப்பு கட்டினர். அக்டோபர் 21 அம்மனுக்கு கரகம், அக்னி சட்டி எடுத்தல் போன்ற முக்கிய நிகழ்வுகளும், 22ஆம் தேதி குதிரை மற்றும் பால்குடம் எடுக்கும் நிகழ்வுகளும், 23 மற்றும் 24 கருப்பண்ணசுவாமி கோவில் முன்பு பொங்கல் வைத்து முளைப்பாறை ஊர்வலம் எடுத்தும் வழிபாடு நடக்க இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து 25ஆம் தேதி அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழாவும், அதனைத் தொடர்ந்து திருவீதி உலாவும் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது.